என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்விலே நடக்கிற சம்பவம், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, கஷ்டத்தின் மேலே கஷ்டம் வருது. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க நினைக்கிறேன், ஆனாலும் அந்த விதமான கஷ்டத்தினாலே பாதிக்கப்பட்டு நான் சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை வேதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ள, நல்ல கவனிக்கணும் வசனத்தை, தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்விலே நிறைய பேர் சோதிக்கப்படுறோம். எனக்கு தான் இந்த கஷ்டம், நான் இவ்வளவெல்லாம் ஆண்டவருக்காக செய்கிறேன், எனக்கு தான் இந்த பாடுகள் என்று நாமே நொந்து கொள்ளுகிறோம் அல்லது சோர்ந்து விடுகிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற ஒன்றையும் நான் கொடுக்கல. 2வது ஆண்டவர் சொல்கிறாரு, திராணிக்கு மேலே நான் கொடுக்கல, உனக்கு என்ன கொடுக்கணுமோ அது எனக்கு தெரியும், அந்த திராணி அளவில் தான் நான் உனக்கு கொடுக்குறேன். 3வது ஆண்டவர் சொல்கிறாரு, அதை தாங்கத்தக்கதாக, அந்த சோதனையை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும், தாங்கத்தக்கதாக ஆண்டவர் சொல்கிறாரு. நான் 3வது காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு தப்பித்து கொள்ளும்படியாக. அப்படித்தான் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு சோதனை தரார். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற ஒன்றும் உங்களுக்கு நேரிடல, நீங்கள் அதை தாங்கத்தக்கதாக நான் உன்னை தரேன், திராணிக்கு தக்கதாக, உன்னுடைய பலனுக்கு தக்கதாக, உங்களுடைய விசுவாசத்துக்கு தக்கதாக, உங்களுடைய பலவீனத்துக்கு தக்கதாகத்தான் நான் உங்கள் திராணிக்கு தக்கதாக தான் சோதனை தரேன். அதை தாங்கி கொள்ளுகிற அளவுக்கு தான் நான் சோதனை தரேன். அது மட்டும் கிடையாது, அதுக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு பிள்ளைய எக்ஸாமுக்குள்ளே கொண்டு போயிட்டு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு ஆன்சரையும் சொல்கிற மாதிரி ஆண்டவர் சோதனையும் கொடுத்துட்டு சில காரியங்களை நமக்கு தைரியப்படுத்தும்படியாகவும் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தினால நீங்கள் சோதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். சோதனையின் மேல் சோதனை வருது, கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வருது, துக்கத்தின் மேல் துக்கம் வருது. நான் இப்படியாய் வேதனை அனுபவிக்கிறேன், யாரிடத்தில் சொல்ல, யாரிடத்துல போய் இப்படியெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகையினால தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். சோதனைக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கை ஆண்டவர் உண்டாக்கி தருகிறேன் சொல்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, சோதனையை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி அநேகருடைய வாழ்வில் தெரியல.
சோதனை எல்லா மனிதனுக்கும் வரும். ஊழியக்காரனாக இருந்தாலும் வரும், விசுவாசியாக இருந்தாலும் வரும், ஜெபிக்கிறவனாக இருந்தாலும் வரும், வேதத்தை வாசிக்கிறவனாக இருந்தாலும் வரும். யாருக்கு வேண்டுமானாலும் சோதனை வரலாம். இயேசுவே சோதிக்கப்பட்டார். எல்லாருக்கும் சோதனை என்பது வரும். சோதனை வராத மனிதனே கிடையாது. ஆனால் அதை மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் வேதத்தில் நமக்கு அநேக ரகசியங்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் சோதிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சிக்குண்டவர்களாக சோதனையின் மேல் சோதனையை தாங்க முடியாமல் ஒருவேளை நீங்கள் துவண்டு சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார். ஏன் சோதனை வருது, ஏன் அதை மேற்கொள்ள முடியலை என்பதை வேதம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த வேத பகுதி எப்படியா சொல்லுகிறது பாருங்க, வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, நல்லா கவனிங்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிற முற்பகுதியில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. மறுபடியும் அந்த முற்பகுதி மட்டும் வாசிக்கலாம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, போதும், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சோதனையில் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்களை தான் கர்த்தர் சோதனையிலிருந்து ரட்சிப்பார். உங்களுக்கு சோதனை வருதுன்னு சொன்னால் உங்கள் பக்தியை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். உங்கள் பக்தியில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அநேகருக்கு பக்தினா என்னன்னு தெரியாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பக்தினா உழுந்து பிறல்றது, அல்லது இன்னைக்கு நடக்குது பாருங்கள் அந்த மாதிரியா ரோட்லெல்லாம் ஆடுறது, அல்லது வேறு வேறு ட்ரெஸ்ஸுங்களை மாட்டிக்கிறது, அல்லது இதை கழுறது அதை போடுறது, இதுதான் பக்தி, இதுதான் பக்தி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வெளிப்புறமான தோற்றத்தை ஒரு மனிதன் பக்தி என்று நினைச்சா அவன் சோதனையில் அகப்பட்டுருவான். பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பக்தியாக இருக்கிறவனை தான் சோதனையிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். நீங்கள் பக்தியாக இருந்தீங்கனாக்கா சோதனையை மேற்கொள்ள முடியும். நான் சோதனையின் மேல் சோதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுடைய பக்தியில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு. உங்கள் பக்தி சரியானதா இல்லை. நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம், ஆண்டவருடைய காரியங்களுக்கு முன்னாக வந்து நிற்கலாம், அதெல்லாம் நீங்கள் வளர்க்கப்பட்ட விதம், உங்களுடைய குடும்பம் அல்லது உங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். அது பக்தி கிடையாது. பக்தி என்றால் என்ன வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால், நல்ல கவனிங்க, தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால்
அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. இப்ப நல்லா உங்களுக்கு புரியும். தன் நாவை அடக்காதவன் அல்லது தன் நாவை தான் இஷ்டம் போல பேச விடுறவன், நீ என்ன வேஷம் போட்டாலும் சரி, நீ பக்தி இல்லாதவன். தன் நாவை அடக்கிறவன் தான் பக்தி உள்ளவன். அதுதான் பக்தி. என்ன வேஷம் போட்டாலும் சரி, உன் வாயின் வார்த்தையிலே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். உன் நாவன் நீங்க அடக்கலன்னு சொன்னா, நீங்க என்ன பக்தியா இருக்கிறன்னு சொன்னாலும் அது பக்தி கிடையாது. நீங்க சோதனையிலிருந்து வெளியில வர முடியாது. நீங்க சோதனையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உங்க நாவை நீங்க அடக்கணும். பேதுரு அழகா சொல்லி கொடுக்கிறார். யாக்கோபு அழகா சொல்றார். பக்தி என்னதென்பதை அவர் சொல்றார். தன் நாவை அடக்காதவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கிறான்னு சொல்லி நினைக்காதீங்க. பேசுறதெல்லாம் பேசுறது, ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறது, கணவனாயிலும் மனைவியாயிலும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறது, திட்டி தீர்த்துறது. பாருங்க, சபையில் வந்து பக்தி, சபையில் அந்நிய பாஷையில் பேசுவது, சபையில் வந்து எல்லா காரியத்தையும் செய்வாங்க, பைபிள் வாசிப்பாங்க, சபையில் எல்லா காரியத்தையும் முன்னாடி செய்வாங்க. ஆனால் அவனுடைய நாவை அடக்குவதில்லை. மற்றவங்களை பற்றி ஏதாவது பேசிகிட்டே இருக்கிறது, புறம் கூறுறது, மற்றவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, மற்றவங்களை பற்றி முறுமுறுத்து கொண்டே இருப்பது. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாவை அடக்கலைன்னு சொன்னால் நீ பக்தி அற்றவன். பக்தியாய் நீ இருக்கிறன்னு சொன்னா கட்டாயம் நாவை நீ அடக்க வேண்டும். இந்த நாவில் தான் இருக்குது சாபமும் ஆசீர்வாதமும். நாவை அடக்காதவன் பக்தியின் வேஷத்தை போட்டிருக்கிறான். அவன் பக்தியே கிடையாது. இன்னைக்கு ஏன் நீங்க சோதனையை மேற்கொள்ள முடியல? உடைய நாவை நீங்க அடக்கல. உடைய நாவில் தான் அந்த சோதனையை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க நாக்கை நீங்க கவனிச்சு பாருங்க. என்னென்ன பேசுது, என்னென்ன காரியத்தை சொல்லுது, வீணா சண்டை போடுது, வீணான காரியங்களை பேசுது. சொற்கள் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. பேச 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 நீ மாட்டிக்கிட்ட. பேச 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 நீ சோதனையில் அகப்பட்டுட்ட. நீ எவ்வளவுக்கு பேசுறியோ அவ்வளவுக்கு பாவம் உனக்குள்ளாய் பிரவேசிக்கிறது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில சோதனையை சகிக்க அல்லது சோதனையை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பக்தியை எதிர்பார்க்கிறார். அந்த பக்தி எங்க இருக்குது? வேறு வடிவிலே கிடையாது, வேறு தோற்றத்தில் கிடையாது, உன்னுடைய சாக்ரிஃபைஸில் கிடையாது, உன்னுடைய வெளியரங்கமான பேர் வைத்துக் கொள்வதிலோ அல்லது துணிகளை அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் போட்டுக்கொள்வதிலோ அதில் பக்தி கிடையாது. தாடி வளர்த்துக்கிறதோ அல்லது மீசையை வழிச்சுக்கிறதோ அதில் பக்தி கிடையாது. பக்தி என்பது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உன் நாவில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே அந்த நாவில் இருந்து என்ன புறப்படும் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
உன் நாவை நீ அடக்கலன்னு சொன்னா சோதனை ஒரு பொழுது நீ மேற்கொள்ள மாட்டாய். சோதனையை மேற்கொள்ளணும்னாக்க கட்டாயம் நாவை நீங்க அடக்கித்தான் ஆகணும். ரெண்டாவது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? பக்தினா என்ன பக்தி? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு பக்தினா என்ன? அன்பு. வெரி சிம்பிள். சபையில ஒத்துமையா இருக்கிறது தான் பக்தி. சபையை மேன்மைப்படுத்துவது பக்தி கிடையாது. குடும்பத்திலே அன்பாய் கணவன் மனைவி பிள்ளைகள் அன்பாய் இருக்கிறது தான் பக்தி. குடும்பத்தில் நீ பேசாம நான் பேசாம சபையில வந்து அந்நிய பாஷை பேசுறது பக்தி கிடையாது. சபையில நீங்க என்ன வேஷம் வேண்டுமானாலும் போடலாம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே யாரையோ விரோதிக்கிறோம், யாருக்கு விரோதமாகவோ என்னவோ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு இல்லை, இருதயத்திலே உண்மையான அன்பு இல்லை. ஏதோ ஒரு விரோதம், ஏதோ ஒரு குற்ற உணர்வு, ஏதோ யாருக்கோ ஏதோ ஒரு பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணம். நீ ரட்சிக்கப்பட்டும் பிரயோஜனம் கிடையாது, நீ அபிஷேகம் பெற்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு பொழுதும் சோதனையிலிருந்து வெளியே வர போறதும் கிடையாது. சோதனையை மேற்கொள்வதற்கு கர்த்தர் பக்தி எதிர்பார்க்கிறார். அந்த பக்தி அன்பிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பக்தியா இருக்கீங்களா? பக்தியா இருக்கீங்களா? அநேகருடைய வாழ்க்கையில பக்தி இல்லை. வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆனால் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இல்லை, ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்ச்சி இல்லை, பக்தி இல்லை, அன்பு இல்லை. அன்பு இருந்தால் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க, அன்பு இருந்தால் உங்களுடைய சபைக்காக ஜெபம் பண்ணுவீங்க, அன்பு இருந்தால் இன்னைக்கு இப்படியெல்லாம் நடக்குது அதெல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணுவீங்க, அன்பு இருந்தால் இந்த நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்து கண்டும் காணாதவனாய் போக மாட்டீங்க, அதற்காக ஜெபம் பண்ணுவீங்க, பாரத்தோடு ஜெபம் பண்ணுவீங்க. அதுதான் அன்பு. அன்பு என்றால் என்ன? மற்றவர்களுக்காக ஜெபிப்பது அன்பு. அன்பு என்றால் என்ன? விட்டு கொடுக்கிறது அன்பு. விடா கண்டன் கொடா கண்டன் சொல்லுவாங்க. பிடிவாதமா நான் சொல்றது தான் கரெக்ட், ஐ ஆம் ரைட், ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறது. நான் சொன்ன அது சரியா இருக்கும், துல்லியமா இருக்கும் வாங்க. கடைசியில் பார்த்தா அது எங்கன்னா முறுக்கி நிற்கும். நான் சொல்றது தான் கரெக்டா இருக்கும். விட்டு கொடுக்கிற எண்ணமே கிடையாது. உனக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். வெரி சிம்பிள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது தான் அன்பு. உங்கள் குடும்பத்தில் விட்டு கொடுக்குறீங்களா? தொடர்ந்து அப்படியே பேசிட்டே இருப்பாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நான் அதை சொன்னேன் இந்த சாக்கு அந்த சாக்கு, ஒன்று மேலே ஒன்று பேசிட்டே இருப்பாங்க. உனக்குள்ள பக்தி இல்லை, வெறும் வேஷம் போடுற. விட்டு கொடுக்கிற ஒரு சுவாபம் இருக்கிறவனுக்குள்ளாகத்தான் அன்பு இருக்கும். அன்பு இருந்தா சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. சகிக்கிறோமா? விட்டு கொடுக்கிறோமா? ஒரு சின்ன காரியத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டோம்ல. எப்படி சோதனை மேற்கொள்வது? சோதனை வந்துட்டா மாத்திரம் ஆண்டவர் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ தெரியலையே, ஆண்டவர் ஏன் தான் இப்படி படாத பாடுபடுத்துறாரோ தெரியல. எனக்கு மட்டும்தான் வருது, எங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் வருது, எங்களை தேடி தேடி வருது. யாரும் என்னவோ பண்ணிட்டான், என் மேலே அதெல்லாம் போட்டு. இவங்க ரொம்ப பக்தியா இருக்கிற மாதிரி,
இவங்க ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி, இவங்க ரொம்ப நாவு அடக்கத்தோடு நடக்கிற மாதிரி. தப்பிக்கிறோம்ல, விட்டு கொடுக்கறதே கிடையாது, பிடிவாதமா பேசுறது. நீ என்னைக்கு நீங்க விட்டு கொடுக்கிறீங்களோ அன்னைக்கு தேவ அன்பு உங்களுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. அந்த தேவ அன்பு வந்தாக்கா நீங்க சோதனையை மேற்கொண்டுருவீங்க. ஹல்லேலூயா. வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு ரொம்ப அழகா சொல்றேன், தெளிவா சொல்றேன். டெமிட்டேஷனை எப்படி பிரேக் பண்றது, எப்படி அதை உடைப்பது, எப்படி அந்த சோதனையை மேற்கொள்வது என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஏதோ ஒரு சோதனையில் இருக்கீங்கல்ல, நீங்க பக்தியா இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க, செக் பண்ணி பார்த்துங்க. நீங்க பக்தியா இருந்தீங்கன்னாக்கா சோதனை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் குறித்து வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வர காலம் பொல்லாத காலங்க, கடைசி நாட்களில் இருக்கிறோம். எங்கும் அழிவு, எங்கும் சோதனை. எந்த இடத்துல போனாலும் நமக்கு சேஃப்டி கிடையாது, பாதுகாப்பு இல்லை. திடீர்னு நிலம் ரெண்டா வெடிச்சிருது, இருக்கிற கட்டடம்லாம் விழுந்து அப்படியே மாண்டு போகிறான். போயிட்டே இருக்கிறான், திடீர்னு விழுந்து செத்து போயிடுறான். சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறான், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறான், எங்கேயும் சேஃப்டி கிடையாது. ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு யுத்தம் நடக்குது, அந்த நாட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, பாதுகாப்பற்ற நிலைமை, எங்கும் சோதனை, எங்கு போனாலும் டெமிட்டேஷன், எங்கு போனாலும் ஆபத்து, எங்கு போனாலும் போராட்டம். இந்த பூச்சக்கரம் என்பது இந்த உலகத்தில் எங்கு போனாலும் கடைசி காலத்தில் சோதனை வரப்போகிறது. இந்த சோதனை நீ மேற்கொள்ளனாக்கா முதல்ல ஆண்டவர் சொல்றாரு பொறுமை. ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற குவாலிட்டி தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். பொறுமை. நீங்க சோதனையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உங்க வாழ்வில் பொறுமை இருக்கணும். அவசரப்பட்டுட்டங்க, அவசரப்பட்டா மாட்டிக்க வேண்டியதுதான். ஆண்டவர் ஒன்னும் சோதிக்க மாட்டார், நீயா போய் வலையில விழுந்துட்டேன்னு அர்த்தம். பொறுமை இல்லைன்னு சொன்னா இந்த சோதனையை மேற்கொள்ள முடியாது. சோதனையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் பொறுமையை எதிர்பார்க்கிறார். பவுல் சொல்றாரு, வாசி பார்த்தீங்கன்னாக்கா ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்க. சோதனை வரும் பொழுது பொறுமையா இருங்கய்யா. உபத்திரம் வரும் பொழுது பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. உபத்திரம் வரும் பொழுது எனக்கு ஏன் வருதுன்னு சொல்லி கேள்வி கேட்டுன்னு ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்காதீங்க. உபத்திரம் வரும் பொழுது பொறுமையா காத்திருங்க. பவுல் அழகா சொல்றாரு, எனக்கு நிறைய உபத்திரங்கள் வந்தது, நான் பொறுமையா இருந்தேன், கர்த்தர் அதெல்லாவற்றிலும் என்னை தப்புவித்தார். நீங்க சோதிக்கப்படுறீங்களா? உங்க வாழ்க்கையில பொறுமை இருக்குதா? எடுத்தெடுப்புக்கெல்லாம் கோபம் வரும், அப்படியே சட்டுன்னு வரும்.
வேகமா வரும், என்ன பண்றேன்னு தெரியாது. பிரதர் கோவம்ட்டாக்கா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, இருக்கிறதெல்லாம் எடுத்து அடிச்சிடுறான், இருக்கிறதெல்லாம் பறக்குது. எங்க பறக்கும்? ஆமா, பறந்துச்சுன்னு சொன்னாக்கா ஆண்டவர் உன்னை பறக்க விட்டுருவார். சோதனை வரும் பொழுது நாவையும் அடக்கணும், பொறுமையா இருக்கணும், அன்பா பொறுமையா இருக்கணும். அப்பதான் ஏன் நீங்க சோதனையிலிருந்து தப்பிக்க முடியும். எனக்கு ஏன் சோதனை வருதுன்னு கேட்குறீங்கல்ல, சோதனையா இருக்கு, எவ்வளோ சோதனை அப்படியே வரிசையா பட்டியலிடுவாங்க. இந்த மாதிரி வந்தது, இப்படி வந்துச்சு, இந்த மாசம் வந்துச்சு, அந்த மாசம் வந்துச்சு, தொடர்ந்து நடக்குது. எங்க வீட்டில் மட்டும் நடக்குது, உங்க வீட்டில் மட்டும் நடக்கல, எல்லா இடத்துலையும் சோதனை வரும். பிசாசுக்கு ஒரு பேர் சோதனைக்காரன். இயேசுவே சோதிக்க வரும்பொழுது சோதனைக்காரன் தான் வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில் சோதனைக்கு காரணம் பொறுமையை இழப்பதினால்தான். நீங்க பொறுமையா இருக்கீங்களா? நீங்க சோதனை மேற்கொள்ள முடியும். பொறுமை இல்லாது நீங்க செயல்படுவீங்கன்னு சொன்னா சோதனை மேற்கொள்ள முடியாது. அதான் சொல்றாரு, உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையா இருங்க. பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற, அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பேதுரு சொல்றாரு, விசுவாசமாயிரு, நீ சோதனை மேற்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு கூட இரு, நீ சோதனை மேற்கொள்ள முடியும். அழிந்து போகிற பொண்ணு வெள்ளி எல்லாம் நெருப்புல அக்னியில சோதிக்கப்படுகிறது. அந்த மாதிரி உன் விசுவாசம் சோதிக்கப்படும். பொறுமையா விசுவாசத்தோடு இருங்க, நீங்க சோதனை மேற்கொள்ள முடியும். சோதனை மேற்கொள்றதுக்கு என்னன்ற வழியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். வரும் காலம் சோதனையின் காலங்கள், உபத்திரம் நிறைந்த காலங்கள். விசுவாசத்தை விட்டுறாதீங்க, பொறுமையா இருங்க, நீங்க சோதனை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பேதுரு அழகா சொல்லி தந்தார். யாக்கோபு சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். யாக்கோபு என்ன சொல்றாரு? 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாக்கோபு 1:12 வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தர் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிறவன் தான் ஜீவ கிரீடத்தை பெறும் வரை நீ பொறுமையா இருக்கணும். நடுவில் அவசரப்பட்ட உங்க ஓட்டத்தில் நீங்க கிரீடத்தை பெற முடியாது. எதுக்காக ஓடுறோம்? ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தானே ஓடுறோம். ஹல்லேலூயா. அந்த ஓட்டத்தில் நீங்க ஜெயம் எடுக்கணும், நடுவில் வருகிற சோதனையை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா சோதனையை சகிக்கிறவனை சகிக்கணும், பொறுமையா இருக்கணும், சகிக்கணும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஜீவ கிரீடத்தை நான் வச்சிருக்கேன்னு கர்த்தர் சொல்றார். ஜீவ கிரீடம் வேணுமா வேணாவா? சோதனை வருந்தா நீங்க அதை சகிச்சுக்கணும்.
பொறுமையாக இருக்கணும். நீங்கள் மேற்கொள்ள முடியும். மேற்கொள்ளுகிறவனுக்குத்தான் ஜீவக்கிரீடம். ஐயோ ஆண்டவர், இந்த சோதனைனால் தாங்க முடியல, எனக்கு வேண்டாம் அப்படின்னா உனக்கு ஜீவக்கிரீடமும் கிடையாது. நம்ம ஓட்டமே அதுக்கு தான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பவுல் தன்னுடைய விசுவாசத்தை சொல்றார், தனக்கு என்ன வச்சிருக்கார் ஆண்டவர்ன்றதை சொல்றார், பொறுமையா சொல்றார். எப்ப தலையை வெட்ட வரும் பொழுது, சிறைச்சாலையில சிரசேதம் பண்ண வர்றாங்க, தலையை வெட்ட வராங்க, அவர் கடைசியாக எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். என்னுடைய லைஃப் முடியுது, ஆனா நான் பொறுமையா வெயிட் பண்றேன், பொறுமையோடு காத்திருக்கிறேன். எதுக்குன்னா எனக்கு நீதியின் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் அதை மேற்கொண்டு, சோதனையை மேற்கொண்டு அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடிட்டு இருக்கேன். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க சோதனையை மேற்கொள்ள முடியும்? பொறுமையோடு கூட நீங்கள் சோதனையை சகித்தால் நீங்கள் சோதனையை மேற்கொண்டு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கிரீடத்தை வாங்கியிருப்போம். இந்த அவார்டு, அந்த அவார்டு, அதெல்லாம் வாங்கியிருப்பீங்க. அது இது எல்லாம் பட்டிருப்போம், வாங்கியிருப்போம். அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அதெல்லாம் அங்கே பரலோகத்தில் எடுபடாது. என்ன பொன்னாடா பண்ணாடா எது போத்தனாலும் சரி, அதெல்லாம் அங்கே எடுபடாது. என்ன கௌரவம் வந்தாலும் சரி, அதெல்லாம் எடுபடாது. விசுவாசத்தை காத்து கொண்டு பொறுமையோடு கூட இருந்தா உனக்காக நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த போராட்டத்தில், இந்த மாதிரி உபத்திரவங்களில், இந்த மாதிரி சோதனை காலங்களில் அவசரப்படாமல், வார்த்தையை விடாமல் நீங்கள் விசுவாசத்தோடு கூட பொறுமையோடு கூட இருங்க. அந்த பொறுமை உங்களை அந்த சோதனையிலிருந்து வெளியில் கொண்டு வந்துடும். நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதுதான் வேதம் சொல்லி கொடுக்கிறது. இப்போ ஏன் சோதனை வருது? அவசரப்படுறதுனால. வெரி சிம்பிள். அவசரப்படுறதுனால. பொறுமை கிடையாது, சாஃப்ட்னஸ் கிடையாது. உடனே நடந்துடணும், உடனே எல்லாம் கிடைச்சிடணும், ஜோம் பண்ண உடனே நடந்துடணும். பொறுமை வேணுங்க எல்லாத்துக்கும். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. தான் வீட்டில் என்ன நடந்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு பொறுமையோடு கூட இருந்தார். அவர் வாழ்க்கையிலே சோதனையை மேற்கொண்டார், சோதனையிலே ஜெயம் எடுத்தார், சோதனையை அவர் மேற்கொண்டார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் சோதனையை மேற்கொள்ளணும்னாக்கா ரொம்ப சிம்பிளானது. வாயை மூடிக்கிட்டு, நாவை அடக்கி, மற்றவர்களிடத்தில் அன்பாயிருந்து விசுவாசத்தை காத்து கொண்டு பொறுமையா இருங்க. சோதனையை நீங்க மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 98வது அதிகாரம், 95வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 95:8. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும், சோதனை நாளிலும் நடந்தது போல, சோதனை நாளில் நடந்தது போல, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா.
உங்க இருதயத்தை கடினப்படுத்தினா சோதனையில அகப்பட்டுருவீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்தாதான் நீங்க சோதனையை மேற்கொள்ள முடியும். உங்க இருதயத்தை ரொம்ப ஸ்டிஃபாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, உங்க இருதயத்தை ரொம்ப கடினமாக்கிட்டு, நான் கல்லான மனுஷன், நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நோ காம்ப்ரமைஸ், எதுலையும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன், இருதயத்தை கடினப்படுத்தினாக்கா சோதனையிலிருந்து வெளியில வர முடியாது. சோதனையை மேற்கொள்ளணும்னாக்கா உங்க இருதய கடினம் மாறணும். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? உங்க இருதய கடினம் மாறணும்னா சோதனை நேரத்தில் நீங்க வாசித்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் சோதிக்கப்படுகிறார். மிகுந்த உபத்திரவம், மிகுந்த பாடுகள். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளணும்னாக்கா ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. 3 பேர்கிட்ட சொல்லிட்டு போறாரு, 3 முறை சொல்லி பார்த்தாரு. அவன் குரட்ட, இருதயத்தை கடினப்படுத்தாத, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. எதையும் கேட்கிற மாதிரி இல்லை, என்ன பிரசங்கம் பண்ணாலும் கேட்கறது இல்லை. அப்புறம் எனக்கு சோதனை வந்துருச்சு, எனக்கு பாடுகள் வந்துருச்சு, எனக்கு உபத்திரம் வந்துருச்சு, எனக்கு பிசாசு பிடிச்சிக்கிச்சு, எனக்கு அவன் வந்துட்டான், இவன் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டானா எல்லாம் பண்ணுவான் தான். அதுக்கு ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்லி கொடுத்துட்டார். நீ தப்பிச்சுக்கணும்னாக்கா உன் முழங்கால்கள் முடங்கணும், நீ ஜெபிக்கணும். மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, யாரோ ஜோமணி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, யாருக்கோ கொடுக்கிற ஆசீர்வாதத்தை திருடிட்டு போறது கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், நீங்க சோதனையிலிருந்து மேற்கொள்ளணும்னாக்கா இயேசு தெளிவா சொல்றா, ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் சரி, அது அப்படியே தான் இருக்கும். எனக்கு சுகம் வேணும், விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், என் பிரச்சனை மாறிடணும், அவ்வளவுதான். அதுக்கு மிஞ்சி இருதயத்தில் இடமே கிடையாது, அதுக்கு மிஞ்சி இடமே இல்லை. எதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது வெறும் வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்கு மட்டும் கிடையாது. பாடுகளையும் உபத்திரவங்களையும் தாங்கி நிற்கிற வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு, அதுதான் ரட்சிப்பு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்வில் அது தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இயேசுகிட்ட வந்துட்டாக்கா, நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டாக்கா